ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். Xiaomi New 14 சீரிஸ் அடுத்ததாக இந்தியாவில் மார்ச் 7ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்றது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோலேயே சொல்லியிருப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா Xiaomi 14, 14 Ultra ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்திருக்கு. அண்ட் மெயினாக இந்த Xiaomi 14 பார்த்தீங்கன்னா காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஒன் ஹேண்டில் ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணுவேன். 6.7 6.8 இன்ச்சு ஃபோன்லாம் எனக்கு வேணாம். கொஞ்சம் குட்டியாக ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு காம்பாக்டாக ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக 6.3 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான ஸ்க்ரீனோட ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காம்பாக்ட்னஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேறு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸிங்க்கு இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் எப்படி எதிர்பார்க்கலாம், அதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம டே டு டே ஆஃப் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ண போகுது. இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிங்க. ஆக்சுவலி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆஃபர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ இந்த Xiaomi 14 சீரிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மார்ச் 7ஆம் தேதி இந்தியாவில் வரப்போகுது. அண்ட் குளோபலில் Xiaomi 14, 14 Ultra ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் இப்போதைக்கு Xiaomi 14 மட்டும்தான் வரும், 14 Ultra வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் Xiaomi 14 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 14 Ultraலையும் என்ன இருக்க போகுது அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த Xiaomi 14 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், க்ரீன் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் பின்பக்கம் கிளாஸ் பேக் தான். அந்த பிளாக் கலர் மட்டும் வீகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி மொபைல் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6.36 இன்ச்சஸ்க்கான சின்ன ஸ்க்ரீன். ஸோ கொஞ்சம் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம்பாக்டாக ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி 6.36 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் ஆக்சுவலி மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட்டும் 190 கிராம்ஸ்க்கான வெயிட் 80 மாதிரின திக்னஸோடு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ஸ்க்ரீனுடைய சைஸ் அண்டு ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பாக்டான ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன். கொஞ்சம் ரொம்ப சின்ன ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி 6.36 இன்ச்சஸ் அண்ட் 1.5K ரெசல்யூஷனில் TCL C8 LTPO டெக்னாலஜிக்கான ஒரு OLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 12 பீட்கான கலர் OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 பீட் பேனல் அப்படின்னும் போது நமக்கு நிறைய கலர்ஸை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பேனலாக இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லான விஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேனலாகவும் இந்த பேனல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இது போக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 240 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட், 3000 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் ஸ்பெக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவுடைய சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸுமே ரொம்பவே சின்னதாக 1.7 mm அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்லிம்மான பெசல்ஸோட நமக்கு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது சூப்பரான டிஸ்பிளே இருக்குது. DC டிப்பிங் HDR10+ மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்பிளேவாக எல்லா ஃபீச்சர்ஸும் பேக் பண்ணி காம்பாக்டான ஒரு நல்ல டிஸ்பிளேங்க நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி நமக்கு மொபைல் நான் சொன்ன மாதிரி சின்னதாக இருக்குது, 6.36 இன்ச்சஸ் தான் அப்படின்றதுனால பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 4610 mAh. பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சைஸுக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டி ரீசனபிள் தான். 5000 mAh கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ 4600 கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஓகேவாக இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வந்துடுது. அண்ட் அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸ் Snapdragon 8 Gen 3. ஸோ அந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் குறைய இருக்காது, டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். இது போக இது ஒரு 4 nm ப்ராசஸர், LPDDR5X, UFS 4.0க்கான சப்போர்ட் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ப்ராசஸர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அடிச்சிக்க முடியாது, டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைத்துரும். பட் இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் எங்கன்னா கேமரா தான். ஏன்னா கேமரா பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 50 மெகாபிக்சல், சோனியுடைய லைட் 900 அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரைமரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 inches சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சென்சாரும் கூட. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோகிராஃபி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ரைமரி கேமரா மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் கேமராஸும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 50 மெகாபிக்சல் சாம்சங்கோட JN1 அப்படின்ற சென்சார் அல்ட்ரா விட்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக அதுவும் 50 மெகாபிக்சல் சாம்சங்கோட JN1
டெலிஃபோட்டோக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 75mm போர்ட்ரேட் லென்ஸோட இருக்கக்கூடிய ஒரு டெலிஃபோட்டோ சென்சார் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் கூட இன்டர்நெட்டில் ரிவீல் ஆகிருக்கு. அந்த இமேஜஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். 8K வீடியோ ரெக்கார்டிங்லாம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 8K வீடியோ ரெக்கார்டிங்லாம் இந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பட் ஃபோட்டோகிராஃபிக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது ஆக்சுவலி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆம்னிவேஷனுடைய சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபி கேமராவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரிவ்யூஸ் வைஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காக செல்ஃபி ரியர் ரெண்டுமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டுவல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, NFC சப்போர்ட் இருக்குது, IP68 ரேட்டிங் இருக்குது, IR பிளாஸ்டர் கொடுத்துட்றாங்க. Android 14 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஹைப்பர் OSல தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த Xiaomi 14 இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பேஸ் ஆப்ஷனாக வச்சு €999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு ஆக்சுவலி யூரோப் மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $89,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு ஆக்சுவலி இந்த Xiaomi 14 அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே ஸ்மார்ட் ஃபோன் முன்னாடியே சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ சைனாவில் லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $50,000 மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்கு வரும்போது மட்டும் இந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி $90,000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது மோஸ்ட்லி $75,000 வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. பட் எக்ஸாக்டாக அப்படி தான் வருமானது தெரியல. பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா $75,000 மாதிரியான ப்ரைஸிங் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே, காம்பாக்டாக கொடுக்குறாங்க, கேமரா பெஸ்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனாலும் $75,000 ப்ரைஸிங் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓவர் ப்ரைஸிங்காக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $55,000-$60,000 ப்ரைஸிங் செட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு டவுட் தான் அந்தளவுக்கு எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Xiaomi 14 இந்தியன் மார்க்கெட்டில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோ ஒரு $75,000 மாதிரியான ப்ரைஸிங் வந்தால் கரெக்டாக இருக்குமா, இல்லை என்ன ப்ரைஸிங் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.